இன்னொரு விஷயம் சொல்றேன் என் குழந்தைகளை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு அன்லேர்ன். ஏற்கனவே இருப்பதை எல்லாம் மறந்துவிட்டு புதிதாக கற்றுக்கொள். எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள். சாதாரணமான விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம், மிக ஆழமான விஷயங்களை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே யார் இங்க ஜெயிப்பா, யார் வெற்றி பெறுவார்கள் எனக்கு முன்னால சொன்னாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்படி ஜெனரலா சொல்லிட்டு போறேன், உனக்கு புரியுதான்னு பார். பல இடங்களை நான் சொல்லியிருக்கேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் என் பேச்சை கேட்டிருப்பார்கள், மேடையில் இருக்கின்றவர்கள் கேட்டிருப்பார்கள், நீ கேட்டிருக்க வாய்ப்பில்லை. நான் இது வரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் உன்னுடைய வயசு வரைக்கும். 532. அதுல 180ங்கிறது ஸ்போர்ட்ஸ், மீதி எல்லாம் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, டான்ஸ் போட்டி, இதுலலாம். 532 என்னுடைய பிரைஸ். அப்படியே எங்க அம்மா ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், 532ல ஒரு 200 வந்து நான் பேச்சு போட்டியில வாங்கியிருப்பேன். அந்த 200 பிரைஸ் வாங்குறதுக்காக நான் ஒரு 1500 பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டு இருந்திருப்பேன். என்னை இங்க நிறுத்தினது அந்த 200 போட்டிகள் அல்ல, 1500 போட்டிகள். I have participated in 1500 competitions. அந்த காம்படிஷன் தான் என்னை இங்க ஜெயிக்க வச்சது. அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன்ல, ஒவ்வொரு நேரத்திலும் ஏன் தோற்றேன் என்பதனை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி ஜெயிக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், அம்மா சொல்லித்தரேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. பாரு, புரிஞ்சுக்கோ. அவனாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா? உன்னால முடியாதுன்னு சொல்லவனா எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு தானே இருக்கான். உன்னால முடியாதுன்னா எவனாலையும் முடியாது. எவனாலே முடியலனா உன்னால மட்டுமே முடியும். கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸோட வா. முதல்ல காம்படிஷனை குறைக்கணும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை முதல்ல தூக்கி நிறுத்து. என்னால் முடியும். அவனால் முடிகிறது என்றால் என்னால் ஏன் முடியாது? அவன் உழைக்கிறான் என்றால் அவனுக்கு மேல் என்னால் உழைத்து விட முடியும் என்கின்ற அந்த கவனத்தோடு நீ வா. நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன் உனக்கு. இது உனக்கு எப்படி புரிகிறது எனக்கு தெரியல. நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நான் ஏன் இந்த காலேஜ்க்கெல்லாம் நான் பேசுறதுக்கு ஏன் வரேன் தெரியுமா சார்? பெற்ற தாய் ஆணை சொல்கிறேன். நான் இறைவன் மீது ஆணையாக சொல்றேன். ஏன் தெரியுமா உங்களை சந்திக்கிறேனா? உங்களை மாதிரி தொடர்ந்து இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா உன்னில் யாரேனும் ஒருவரை நான் ஆஸ்திரேலியாவிலேயோ, கனடாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ சந்தித்து விட மாட்டேனா? மேம், இன்னைக்கு நைட் எப்போ மேம் உங்களுக்கு ஃப்ளைட்? நான் ட்ரைவ் பண்ணி உங்களை நான் ஏரோட்ராம் விட்டுருட்டோமா மேம்? கேட்டுற மாட்டியா? நீ என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த பேராசையில தான் வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பவே இந்த ரத்தத்துல, இந்த நரம்புக்குள்ள ஒரு தன்மானத்தை, ஒரு வைராக்கியத்தை உள்ள எடு. என்ன வைராக்கியம்? எங்கேயோ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு பென் இருக்கு, கிரீன் பென் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையை. இன்னைக்கு என்கிட்ட கிரீன் பென் இருக்கு. நான் கிரீன் பென்ல தான் சைன் பண்றேன். இன்னும் நான் உனக்கு சொல்றேன், இன்னொரு 5 வருஷத்துல என்னுடைய கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரம் உயரும். நான் இன்னும் உனக்கு 5 வருஷம் டைம் தரேன். சரி, ஓகே, 7 இயர்ஸ் டைம் தரேன். வா, நானும் நீ எங்கேயாவது சந்திப்போம். உன் கையில ஃபைல் இருக்குதா? என் கையில பென் இருக்குதா? இல்ல என் கையில ஃபைல் இருந்து உன் கையில பென் இருக்குதா? நீ கேபினை திறந்துக்கிட்டு என் கிட்ட இருந்து வந்து சைன் வாங்க போறியா? இல்ல நான் கேபின் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு திறந்து வந்து உன்கிட்ட சைன் வாங்க போறேனா? டீச்சர்ல ஆசீர்வதிக்கிற உன்னை. என் கையில ஃபைல் இருக்கட்டும், உன் கையில கிரீன் பென் இருக்கட்டும். கிரீன் பென்னை கையில எடு. அதை எடுப்பதற்காக இந்த 3 ஆண்டுகளை பயன்படுத்து. ஏன்? எப்படி பயன்படுத்துவது? இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துவது? நீ ஸ்டே அலர்ட். துக்கிக்காத. லேர்ன். கீழே விழுந்தாலும் இப்படி நடந்தா கீழே விழுவோம் என்பதை லேர்ன் பண்ணு. யாரை கடந்து போனாலும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணு.